ஹாய். இன்னைக்கு என்னடா லட்சுமா ஸ்கூலுக்கு போகாமல் இந்த மாதிரி ஸ்வெட்டர் போட்டு நிற்கிறாங்கன்னு பார்க்குறீங்களா? நம்ம லட்சுமா வந்து ஸ்கூலில் இன்றைக்கி பரதநாட்டியம் ஆட போகிறாங்க. அதனாலே அவங்க வந்து பரதநாட்டிய ட்ரெஸ் போடணுன்றதுக்காகவே நம்ம ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு 5:30க்கு எழுந்தாங்க குழந்தைங்க. இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் அது எழுந்தவொடனே குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டாங்க. நம்ம வந்து மேக்கப் வந்து பரதநாட்டியம் மாதிரி நம்மளால ரொம்ப ப்ராப்பராக போட முடியாது இல்லையா? பக்கத்துலேயே இருக்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரமாக போயிடலாம். அவங்க வந்து ஒரு 1 ஹவராவது வேணும் நல்ல மேக்கப் போடுறதுக்குன்னு சொன்னாங்க. சரி ஓகே நாங்கள் வந்துடுறோன்னு சொல்லிட்டு காலையிலே எழுந்து அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் மட்டும் கட்டிட்டு லட்சுமாவையும் குளிக்க வச்சுட்டு சுஜனியும் குளிக்க வச்சு ரெடி பண்ணிவிட்டு நம்ம வந்து இப்போ கூட்டு போகிறோம். போகலாமா? வாங்க எப்படி தான் மேக்கப் போடுறாங்கன்னு பார்க்கலாம். டைம் இப்போ 5 6 அரைகால் இருக்கும் தெரியல, அதான் 6 ப்ராப்பராக. போகலாமா? வாங்க போகலாம். அப்படியே போகிறோம். வா சுஜன் போகலாம். சுஜன் கவரடியே உட்காந்துட்டு இருக்காரு. வாங்க சுஜன். தோ இவ்வளோ சீக்கிரம் வாழ்க்கையில் ஸ்கூலுக்கு யாரும் கிளம்ப மாட்டாங்க, நம்ம சுஜன் தான் கிளம்பியிருக்காரு. போகலாமா? இருங்க நான் தேவையான திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துடுறேன். காலையில் வந்தவொடனே குழந்தைங்களை கூப்பிட்டுன்னு இங்கே பார்த்தீங்களா டிஃபன்லாம் வந்து எடுத்துக்கிட்டு மேக்கப் பண்ண வந்துட்டோம். வரியாப்பா? இவன் அப்பா கூப்பிட்டு வருவார், நாங்கள் முன்னாடி போயிடுறோம். லட்சுக்கு ட்ரெஸ்ஸு போட்டாச்சு. லட்சம் அப்படியே காலை விரித்து காட்டு பார்க்கலாம். ஏய் நல்லா இருக்குல்ல? மேக்கப் போட்டுடலாமா? அதெல்லாம் வந்து மேக்கப்னா லட்சம் வந்து அமைதியாகிடுவாங்க. நான் லட்சு நார்மலாகவே வந்து படக்கூடாது, அதனால் படாமல் பத்திரமா ஊட்டணும். அதெல்லாம் நம்ம லட்சுக்கு தெரியும். நான் லட்சு ஐயோ இந்த குழந்தை தான் சீக்கிரம் இருந்தால் அந்த குழந்தை சீக்கிரம் இருந்தால் அங்கே பாருங்க தூங்கு முஞ்சோடு இருக்கு போகிறாங்க. அதுக்காகவே வந்து மேக்கப்லாம் பண்ணி அவங்கள வந்து ஃபுல்லாக முடித்து நிற்க வச்சுட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் அவங்களோட லுக். இந்த மேக்கப் போட்டவங்களுக்கு ரொம்பவே நன்றி சொல்லணும். ஏன்னா செம்ம அழகாக இருக்காங்க. இது ஏன் பொண்ணா அப்படின்னு எனக்கே கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்குது. ரொம்ப நாளாக அந்த டவுட் இருக்குது, இருந்தாலும் வந்து ரொம்ப அழகாக இருக்காங்க. ஓகே லட்சம், உனக்கு இது பிடிச்சிருக்கா? நல்லா ஆடிடுவியா? இதில் ஹைலைட் என்னென்னா அந்த சலங்கை தான். போடு, ஒரு ஸ்டெப் போடு. ஸ்டெப் போட்டுடலாம். ஸ்டெப் போடுமா. வாவ், சவுண்டு வேறு லெவலில் கேட்குது. லட்சம் சூப்பராக ஆடணும். ஓகேவா? ஓகே, நம்ம குழந்தை எப்படி இருக்கான்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.